இன்று காலை ஏறாவூர் காரிகர் வீதியில் தற்காலிக கடமையில் ஈடுபட்டிருந்த நகரசபை ஊழியர் மீது நகரசபை உறுப்பினர் ஒருவர் தாக்குதல் நடத்தியுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காதியார் வீதியில் நடைபெற்ற அபிவிருத்தி பணிக்காக எங்களது நகரசபை ஊழியர் இருவர் அக்கடமையின் போது தங்களுக்கு ஏற்பட்ட விபரீதமான அதாவது சபையைச் சேர்ந்த ஒரு உறுப்பினரால் வன்மையான முறையிலே கண்டிக்கப்பட்டு தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிப்பட்டிருக்கின்றார். இப்போது இந்த சபையில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த சமய அமர்வுகளின் போதும் இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளின் காரணமாக எங்களது சபை ஊழியர்கள் மீது வன்மையான சில விஷயங்கள் கடந்த சில மாதங்களாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இது போன்ற விடயங்கள் எங்களது சபை ஊழியர்களுக்கோ உத்தியோகத்தர்களுக்கோ இடம்பெறாத அளவுக்கு நாங்கள் இந்த விடயங்களை உள்ளூராட்சி ஆணையாளர் மற்றும் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் போன்றவர்களுக்கு இந்த விடயத்தை தெரியப்படுத்துகின்றோம். குறித்த நடவடிக்கைக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி ஏறாவூர் நகரசபையின் தவிசாளர் MS நளிமிடம் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் போராட்டக்காரர்கள் கையளித்தனர். மணிக்கூட்டு கோபுர சந்தி நீரினால் மூழ்கடிக்கப்படுகின்ற விடயம் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சி அடுத்த முடிவின் காரணமாக அதற்காக கிட்டத்தட்ட 10 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதுக்கு கான் வசதிகள் அமைக்கின்ற சந்தர்ப்பத்திலே அதற்காக எங்களுடைய தற்பொழுது பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஐயூப் அவர்களும் அதை கொண்டு சப்ராஸ் அவர்களும் 2 உத்தியோகத்தை நாங்கள் நியமித்து அந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகத்தர்களோடு சேர்ந்து அந்த பணிகளை மேற்கொள்ளுமாறு பணித்திருந்தோம். அந்த வேளையில் மேற்படி இந்த கௌரவ உறுப்பினர் அந்த இடத்துக்கு சென்று தேவையில்லாமல் அரச நிதி வீணடிக்கப்படுகிறது வாங்குறது என்று சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி மக்கள் மத்தியில் பொய்யான தகவல்களையும் அவரை புத்தி கெட்டிய வகையில் பிள்ளையாக கதைச்சி அவரை வீடியோ படங்கள் எடுக்க முற்பட்டிருக்கின்ற பொழுது என்னை எடுக்க வேணாம் என்று கூறிய பொழுது அவரை கடுமையாக தாக்கியிருக்கின்றார். இந்த மாகாண ஆளுநருக்கு நாங்கள் இது சம்பந்தமான தகவல் அனுப்பி வைத்திருக்கின்றோம். போலீசார் மற்றும் எங்களுடைய உள்ளூராட்சி மாகாண ஆணையாளர் உட்பட அனைவருக்குமே இது சம்பந்தமான தகவல்களை நாங்கள் எத்தி வைத்திருக்கின்றோம்.